பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக மதிமுக அறிவித்துள்ளது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் திங்களன்று கட்சி அலுவலகமான தாயகத்தில் உயர்மட்ட குழு கூடியது. கூட்டத்தின் முடிவில் பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து மதிமுக விலகுவதாக வைகோ அறிவித்தார். தமிழகத்திற்கு எதிரான பல்வேறு நடவடிக்கையில் மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா அரசு ஈடுபட்டு வருவதாக தெரிவித்த வைகோ, காவிரியின் குறுக்கே 2 தடுப்பணை கட்டும் கர்நாடக அரசை கண்டு கொள்ளாமல் இருப்பது, முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் கேரள அரசை கண்டிக்காதது மற்றும் இலங்கை அதிபர் ராஜபக்சேவுக்கு ஆதரவாக மோடியின் செயல்பாடுகள் இருப்பது போன்ற காரணங்களால் கூட்டணியிலிருந்து விலக முடிவெடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களும் மாண்புமிகு எல்.கே. அத்வானி அவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியை வழிநடத்தி சென்ற காலத்தில் தோழமை கட்சிகளுடன் கடைபிடிக்கப்பட்டு வந்த அணுகுமுறையின் அடையாளம் எதுவும் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களின் அரசில் இல்லை. எனவே நடந்து முடிந்த 2016 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இனியும் பாரதிய ஜனதா கட்சியுடன் உடன்பாட்டையோ உறவையோ தொடர முடியாது என்பதால் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகிக் கொள்வதென இக்கூட்டம் தீர்மானிக்கிறது. இதை நான் முன்மொழிகிறேன். மாவீரர் தின கொண்டாட்டத்தில் பேசிய வைகோ, பிரதமர் மோடி தரம் தாழ்ந்துவிட்டார் என கடுமையாக விமர்சித்தார். இதற்கு பதில் தரும் விதமாக பாரதிய ஜனதா தேசிய செயலாளர் ராஜா நாக்கை அடக்கி பேசுமாறும், தங்கள் கட்சி தொண்டர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள் என்றும் எச்சரித்தார். இது மட்டுமின்றி கூட்டணியை விட்டு வைகோ வெளியேற வேண்டும், இல்லையெனில் தூக்கி வீசப்படுவார் என்று சுப்பிரமணிய சுவாமி கருத்து தெரிவித்தார். இதுபோன்ற தொடர் சர்ச்சைகளுக்கு திங்களன்று வைகோ முற்றுப்புள்ளி வைத்துள்ளார்.